Hello guys, welcome to Prajna's Corner. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா what is in my makeup. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படினா Prajna's Corner சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. So ரொம்ப பேசாம let's get into the video. ரீசன்ட்டா நான் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். So அது வந்து ஆக்சுவலா எங்க நேட்டிவ்க்கு போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னோடய மேக்கப்புக்காக. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப் வந்து எப்படி டர்ன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பிக்கை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து எடுத்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்குள்ளார இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ஐ நீட் டு டாக் அபவுட் திஸ் பர்டிகுலர் மேக்கப் பேக். ஸோ இது வந்து கப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மேக்கப் பேக். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டர்டியான மேக்கப் பேக், லாட் ஆஃப் ஸ்டோரேஜ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டர்டியான ஒரு ஹேண்டிலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மேக்கப் பேக்கோட லுக். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு மை மேக்கப் பேக். இதில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கிரிட்டிக்கலான பார்ட் என்னென்னா இந்த ஜிப்பர் ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆயிரும் இந்த பேக்கு. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் கேரி பண்ண முடியும். ஒரு ஆர்டராக போயிடலாம் உள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரெப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வெளியே இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துப்பேன். தென் ஒரு மாய்ஸ்சரைசர், நியூட்ரிடர்மோட ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துப்பேன். ஸோ வெட்டிங் சீசன், ஸோ அதனால் வந்து நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாய்ஸ்சரைசரோட இந்த ஆக்வாலஜிகா டியூ ட்ராப்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் சம் ஷிம்மர் இன்சைட் இட். ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ விச் வில் பி கிவிங் மோர் க்ளோ டு யோர் ஸ்கின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா திஸ் லிப் பாம். ஸோ விச் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் டாட் அண்ட் கீ. என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இதுவும் வந்து என்னோட ஸ்கின் கேரில் இருக்கும். கன்சீலருக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஹெச்டி கன்சீலர் எடுத்துப்பேன், விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் MN30. ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கன்சீலருக்கு அப்புறம் இந்த மார்ஸ் ஃபவுண்டேஷன் நான் எடுத்துப்பேன். ஸோ விச் இஸ் வெட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து நான் கேரி பண்ணுவேன். ஸோ விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் 07. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹை கவரேஜ் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த நைக்காவோட கெட் சீக்கே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட் விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் பெரி. அப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ விச் இஸ் இந்த பிராண்ட் ஆஃப் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஹனி அப்படிங்கிற ஒரு ஷேடு. இதுவும் வந்து ரொம்ப பிரைட்டரான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதான் ஃபேஸுக்கு வந்து நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணுவேன். ப்ரஷஸ் போயிடலாம். ஆக்சுவலாக ப்ரஷஸ் இந்த சென்ஸ் நான் வந்து இந்த ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷஸ் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். நான் வந்து ரொம்ப அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலாக வந்து 4 ப்ரஷஸ் நான் கேரி பண்ணுவேன், 2 ஃபார் ஃபேஸ் அண்ட் 2 ஃபார் ஐஸ். ஸோ இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா RT 200. இந்த ப்ரஷோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா RT 400 அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ ஐ ப்ரஷஸ் வந்து RT 310 அண்ட் RT 307. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேலட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பேலட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 பேலட்ஸ் வந்து கேரி பண்ணுவேன். ஸோ விச் இஸ் சூப்பர் அஃபோர்டபுள் அண்ட் அப்ரோப்ரியேட் ஃபார் த ஃபெஸ்டிவ் சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் பேலட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த சீக் கிட்டு தான். ஸோ இந்த ஷேட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஷேடு. ஸோ இது வந்து ஒரு பேலட் போதும் நம்மளுக்கு. இதில் வந்து ரோஸ் கோல்டு இருக்குது, கோல்டு அண்டு இது ரெண்டுமே ப்ரௌன் பேஸ்டு கலர்ஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. காப்பர் சம்திங் கைண்ட் ஆஃப் ப்ரௌன் கலரில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஐ ஷேடோஸ்க்கு வந்து ஆக்சுவலாக கலர் பே ஆஃப் கொடுக்குற ஒரு மேட் ஃபினிஷ் ஐ ஷேடோ. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் வி நீட் டு அப்ளை ஷிம்மர் கலர்ஸ். ஸோ அதுக்காக இந்த 2 பேலட் கேரி பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் NYB. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸுமே இதில் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஷிம்மர் ஷேடும் இதில் வந்து இருக்குது. இது வந்து என்னோட ஃபேவரெட்டுன்னே சொல்லுவேன். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஐ ஷேடோ பேலட், 04 ஷிம்மர் அண்ட் ஷைன் அப்படிங்கிற ஷேடு. ஆரஞ்ச் மிக்சடு ஒரு கோல்டன் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ரெண்டும் காப்பர் அண்ட் ப்ரௌன் கலர். அண்ட் இதில் வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் ஷேடு. ஸோ
ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் லூஸ் கிளிட்டர் தான், பட் இது வந்து உங்களுக்கு க்ளூ எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப அப்படி கிளிட்டரியாக இருக்கும் ஐஸ் வந்து பார்க்குறக்கு. இதுவும் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கோல்ட் மிக்ஸ்டு ஒரு ஆரஞ்ச் கலர். ஸோ இதுவும் இந்த முகூர்த்தம் லுக்குக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் அண்ட் ஒரு காப்பர் கலர். ஸோ ரொம்ப ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கிற ஒரு கலர். அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 rupees தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஐ மேக்கப் லுக்குக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துப்பேன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது வந்து கிரோ பியூட்டி ஒரு வாட்டர் ப்ரூஃப் சாஃப்ட் மேட் ஐலைனர் பென். இதோட கலர் பே ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லிட்ரலாக வந்து இப்படி ஒன் ஸ்ட்ரோக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரூ பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர். அண்ட் இதோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. எனக்கு வந்து விங்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஜல் பார்த்திங்கன்னா இந்த ரினி காஸ்மெட்டிக்ஸோட மிட் நைட் கோல்ட் பென்சில் அப்படிங்கிற ஒரு காஜல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரூ பிளாக்காக இருக்கும். இந்த பிக்மெண்ட்டு ரொம்ப பட்டரி சாஃப்டாக இருக்கும். அதனால் ப்ராடக்ட் சீக்கிரம் தீந்துரும். ஒரு ட்ரூ பிளாக் கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காராக்கு இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட பிளாக் லேஷ் வால்யூமைசிங் மஸ்காரா இந்த ஷேட் ஆஃப் 01 பிளாக் அப். நம்மளோட லேஷஸை வந்து நல்லாவே வால்யூமைஸ் பண்ணி காமிக்கும். ஒரு ஃபால்ஸ் லேஷ் வைக்காமலேயே நம்ம வந்து ஃபால்ஸ் லேஷ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஐப்ரோ டிஃபைனர் விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் ப்ரௌன். வந்து ஸ்பூலி தனியாக கேரி பண்ணிட்டு போக வேண்டியதில்லை. ஸோ யூ ஹாவ் த ஐப்ரோ டிஃபைனர் ஹியர் அண்ட் த ஸ்பூலி ஹியர். ஸோ இது வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட். அண்ட் ஃபைனலாக வந்து லிப்ஸுக்கு இந்த மேப்ளின் சூப்பர் ஸ்டே இங்க் க்ரையான் விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் 55 மேக் இட் ஹேப்பன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்னோடய அவுட்ஃபிட் வந்து ஒரு டார்க் ஒயின் கலர். ஸோ அதனால் நான் வந்து லிட்டரலாக டார்க்காக போக வேண்டாம், கொஞ்சம் ஒரு ராணி பிங்க் அந்த மாதிரி ஒரு கலரில் போகலாம் அப்படின்ட்டு லிப் க்ரையானை வந்து கேரி பண்ணிட்டு போயிருந்தேன். இதோட கலர் பே ஆஃப்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து கல்யாண வீட்டில் நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து இது வாஷ் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ இதுவும் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்வைப்லேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட கலர் பே ஆஃப். இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து வி ஹாவ் டு கிவ் சம் டைம் டு ட்ரை. அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோ வந்து ஹை எண்டாக போனீங்கனாலும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ அலாங் வித் தட் டூல்ஸ் வந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மார்ஸோட இந்த பிஸா பஃப் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். லூஸ் பவுடரை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ரினி காஸ்மெட்டிக் ஷார்ப்னர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். தென் இந்த மிரர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். சப்போஸ் போகிற இடத்துல நம்மளுக்கு வந்து மிரர் இல்லை அப்படிங்கும்போது யூ கேன் யூஸ் திஸ். பர்ஃப்யூமுக்கு இந்த ஸ்கின் பை டைட்டன் அப்படிங்கிற ஸ்கின் பிராண்ட்லேருந்து இந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 daysக்கு பக்கம் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே லாஸ்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா எனக்கு கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணோன்னே தலைவலி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன், அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். அஃப்கோர்ஸ் வந்து ரிசப்ஷனுக்கு போனதுனால அதுக்குண்டான ஒரு ஜுவல் செட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக இந்த மேக்கப் பேக்குள்ளரையே எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலி என்னோடய லுக்குக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு இயர்ரிங் அரௌண்ட் இது வந்து ஒரு 1000 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான 2 இயர்ரிங் வந்து இதில் இருக்குது. அண்ட் இதோட நெக் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப ஷைனிங்காக உங்களோட ரிசப்ஷன் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு நெக் பீஸ். ஸோ யூ வில் பி கெட்டிங் காம்ப்ளிமெண்ட்ஸ் வித் திஸ். ஸோ அதுவும் வந்து என்னோடது வந்து அந்த ஒயின் கலரில் ஒரு சில்வர் கலர் மாதிரி.
ஸோ இது பிக் வந்து நான் லேட்டராக அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரே ஒரு மேக்கப் பேக்கில் வந்து ஐ கேன் அஃபோர்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வந்து கேரி பண்ணிட்டு போகிறது, விச் இஸ் மை ரீசன்ட் ஃபேவரட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனைஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபை ஆகும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.